ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம இந்த சோளத்தை வச்சு எந்த அளவுக்கு கேவலமான ஒரு சொதப்பல் ரெசிபீஸ்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் நான் பண்ண சொதப்பல்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்பீங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஃபுல் மக்காச்சோளத்துலேருந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதில் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபேமஸாக கடையில் வந்து ஸ்டிக் கார்னோ இல்லை கப் கார்னோ வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து பேபி கார்ன் வெரைட்டி. இது வந்து மக்காச்சோளம், மெய்ஸுன்னு சொல்லுவாங்க. மக்காச்சோளமும் மெய்ஸும் ஒன்று தானோ? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரித்து வச்ச மக்காச்சோளத்துலேருந்து நான் ஒரு கை அளவு மக்காச்சோளத்தை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் ஏதாவது தூசி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணோம் அப்படின்னா போயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச மக்காச்சோளத்துலேருந்து இந்த வாட்டரை மட்டும் ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த சோளத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குளிக்க வச்சாச்சு, அடுத்து வந்து துவட்டணும். ஸோ இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்ச மக்காச்சோளத்தை இந்த மாதிரி ஒரு க்ளீனான கிளாத்தில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி. ஸோ இது வந்து நல்லா வருமா வராதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு குக்கரில் நம்ம எந்த அளவுக்கு மக்காச்சோளம் எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு, அதாவது அது நல்லா டிப்பாகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் டிப்பாகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும்னு நினச்சேன், பட் இது வந்து சோக்கார அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஸோ இதுவே வந்து ஃபஸ்ட் சொதப்பல். நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சா அப்படின்ட்டு பார்த்து நாம் இதுக்கு முன்னாடி நல்லா குளிப்பாட்டி துவட்டி வச்ச மக்காச்சோளத்தை வந்து உள்ளே போட்டு இது வந்து பாப்பார அந்த ஒரு நிமிஷத்தை பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே வெயிட்டிங் வித் யூ. ஸோ இங்கேருந்து பார்க்கறதுக்கு பாருங்க, அந்த பாப்பாரது வந்து சூப்பராக தெரியும். ஸோ பயங்கரமாக பாப்பாகுது. இதே மாதிரி நானும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து வாவ் செம்ம, நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு சொதப்பல் முடிஞ்சிடுச்சு, அதை விட்டுருவோம். செகண்ட் சொதப்பலை பார்ப்போம். அதே மாதிரி அந்த மக்காச்சோளத்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு 1 hour அந்த தண்ணியிலே வந்து சோக் பண்ணிட்டேன். ஸோ இது கொஞ்சம் ஊறுனா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம சோக் பண்ணி வச்ச அந்த மக்காச்சோளத்தை ஒரு குக்கரில் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். நான் போட்டுட்டு இது ஃபுல்லாக நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுட்டு மூடி விசிலும் போட்டாச்சு. இது வந்து ஒரு 5 to 7 விசில்ஸ் வரைக்கும் வரட்டும். ஏன்னா அப்போ தான் வந்து இது ரொம்ப ஹார்டாக இருக்கிறது கொஞ்சம் வெந்து சாஃப்ட் ஆகும். இப்போது ஆஃப்டர் 7 விசில்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்குது. இன்னமும் வந்து ரொம்ப சாஃப்டாலாம் ஆகலை, நம்மளோட நார்மலாக வாங்குகிற பேபிகார்ன் மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. பட் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சோண்டு கடுகு எண்ணெய் போட்டு தாளித்து நம்ம சாப்பிட்ருக்கலாம், அதுவே நல்லா இருந்திருக்கும். இதுக்கப்புறம் நான் பண்ணதை பாருங்கள். நம்ம வந்து பார்பிக்யூவில் கிறிஸ்பி கார்ன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஷ் செய்யலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி
ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு எனக்கு வந்து தேவைப்படல. அப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர். இது கூடயே வந்து ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். ஸோ அடுத்து வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கார்னை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகும், டீப் ஃப்ரை ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 4 மினிட்ஸ்க்கு அப்புறமா சரி இது இன்னும் சரியாக குக் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஹால் வரைக்கும் போனேன். இந்த கார்ன் எல்லாமே வெடித்து செதறி கிச்சன் ஃபுல்லாக தெரிச்சிடுச்சு எண்ணெயோட. ஸோ அதை என்னால் கவர் பண்ண முடியல. ஐம் ஸோ சாரி. ஸோ அட் லாஸ்ட் எல்லாமே வெடித்து செதறினதுக்கப்புறம் ஒரு சிறிய போராட்டத்துக்கு அப்புறமா நாங்கள் வந்து ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே நம்ம வந்து கிறிஸ்பி கார்ன் ட்ரை பண்ணுறப்போ தான் வந்து பாப்கார்ன் வந்துடுச்சு, நம்ம பாப்கார்ன் ட்ரை பண்ணுறப்போ பாப்கார்ன் வரலை, அதனால நம்ம பாப்கார்ன் எப்படி செய்யறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாங்க. சரி ஓகே நம்ம பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு நான் வந்து கிறிஸ்பி கார்னுக்கு வந்து ஒரு பேட்ச் தான் போட்டிருந்தேன். ஸோ இன்னொரு பேட்ச் வந்து என்கிட்ட அப்படியே மிச்சம் இருந்துச்சு. ஸோ அந்த இன்னொரு பேட்சை மறுபடியும் வந்து இந்த குக்கரில் போட்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்கரை மறுபடியும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த குக்கரில் நம்ம இப்போ வேக வச்சு அந்த கார்ன் வந்து பாப்கார்ன் ஆகுதா இல்லையான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி நல்லா பாப் ஆகி வர மாதிரி தான் இருந்துச்சு. பட் அட் லாஸ்ட் த ரிசல்ட் வாஸ் இப்படி தான் வந்துச்சு. முன்னாடி இருந்தது வந்து சோளமே வந்து கருகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் பாப்கார்ன் ஆகி அந்த பாப்கார்னும் வந்து கருகிடுச்சு. நமக்கும் பாப்கார்னுக்கும் ஆகவே மாட்டேங்குது போல். சரி நெக்ஸ்ட் பார்ப்போம் நம்ம. ஸோ அட் லாஸ்ட் எல்லா கார்ன் ரெசிப்பியும் வந்து ஒரு சொதப்பல்லே முடிஞ்சதுனால நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இது வந்து சின்ன சோளம், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இதுவும் ஒரு சோளமோட வெரைட்டி தான். ஸோ இது இந்த மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து பாப்கார்ன் செய்யலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பல்ப் வாங்கியிருக்கோம். பட் இந்த அளவுக்கு பல்ப் வாங்கினதில்லை. ஸோ இதையும் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இது என்ன பண்ணோம் அப்படின்னா எம்டி கடாய், அதாவது ஆயில் ஊற்றலை, தண்ணி ஊற்றலை, எதுவுமே ஊற்றலை, வெறும்னே வந்து இந்த சின்ன சோளம் ஒரு கையளவு போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தால் இது வந்து கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி இப்போ தெரியுதா லைட்டாக ஒயிட் கலரில் இந்த மாதிரி நல்லா பாப் ஆகி ஒரு பாப்கார்ன் மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி நாங்கள் செஞ்சதில் வந்து ஒரு 60% பாப் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் செஞ்சது வந்து எங்களோட பேட் லக்கான்னு எனக்கு தெரியல. கேமராவை பார்த்தோன்னே அது வந்து ஒரு 5% கூட பாப் ஆகலை, இந்த மாதிரி தான் வந்துச்சு அட் லாஸ்ட் ரிசல்ட் வந்து. ஸோ மாதாஜி வந்து இதுவும் வந்து ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்னுமா முடியல அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது எனக்கு தெரியுது. ஸோ இன்னும் முடியல. திஸ் இஸ் த லாஸ்ட் ரெசிபி, சொதப்பல் ரெசிபி. ஸோ கடைசியாக வந்து இந்த ரெசிபி வந்து சொதப்பிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கையளவு சாதாரண அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து அட் லாஸ்ட் வந்து ஒரு பொரி மாதிரி வரும் அப்படின்னாங்க. பட் இதுதான் கடைசியில் வந்துச்சு. ஸோ இதுவும் அட் லாஸ்ட் சொதப்பல். பட் இந்த அரிசி வறுத்தது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த சின்ன சோளம் வந்து அவ்வளோ டேஸ்டாலாம் ஒன்றும் இல்லை. பட் இது ரொம்ப நிஜமாகவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ இந்த சின்ன சோளத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக கொண்டு வரலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் ஒரு ஐடியா மாதிரி கொடுங்க.
ஸோ அவ்வளோதான், குவாரண்டைன் டைமில் வந்து நாங்கள் பண்ண சில அட்ராசிட்டிஸை வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இதே மாதிரி நிறையா அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு இது வரைக்கும், நான் ஆனால் போட்டது கிடையாது நிறையா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் இந்த மாதிரியான கண்டென்ட்டை வந்து போடலாமா வேணாமா அப்படிங்கிற எனக்கு வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.